கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். நன்மையும் கிருபையும் நம்மை பின்தொடர வேண்டுமானால் கிருபையும் சத்தியமும் நம்மை விட்டு விலகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி செய்தோம் என்றால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நட்புத்தியையும் பெறுவோம். எனவே ஆண்டவருடைய போதகத்தை மறவாமல் நடப்போம். சமாதானத்தை பெருகச் செய்யும் ஜீவ வார்த்தைகளை பற்றி கொண்டு முன்னேறுவோம். அதன்படி நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? ஜெபிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் சத்தியமும் ஒரு நாளும் எங்களை விட்டு விலகாமல் இருக்க கிருபை செய்கிற தேவனாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். சத்தியத்தின் பாதையில் நித்தமும் நடத்துகிற கர்த்தராய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஜீவ பாதையிலே நாங்கள் நடக்க இன்னும் வேண்டிய கிருபைகளை அதிகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இருதயத்தில் உம்முடைய வசனத்தை எப்பொழுதும் பதித்து வைத்துக் கொள்ள கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பலத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் இடைகட்டும். ஆசீர்வதிக்கிற கரம் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சுகவினரை தாங்குகிற கிருபை இறங்கி பரிபூர்ண சுகம் இறங்கட்டும். ஆண்டவரே, கீழையாத்தின் பிசின் தைலமாய் எங்கள் ரண வைத்தியராய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எப்பொழுதுமே பற்றி கொண்டு வாழ எங்களுக்கு கிருபை தாரும். எங்களோடு கூட இரும், வழி நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.